அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது தான் என்னுடைய முதல் ப்ராஜெக்ட், அஸ்மாவுல் ஹுஸ்னா. அல்-பர்ர், நன்மை புரிபவன். நாம் மற்றவர்களுக்கு உதவணும் என்று கற்றுக்கொள்கிறோம். அல்-அஃபூ, மன்னிப்பு அளிப்பவன். நாம் செய்யும் தவறுகளுக்கு மன்னிப்பு அல்லாஹ்விடம் கேட்கிறோம். நாம் பிறரை மன்னிக்க கற்றுக்கொள்கிறோம். அல்-ஹஃபீத், பாதுகாவலன். எப்போதும் அல்லாஹ் நம்மை ஒவ்வொரு நொடியும் பாதுகாக்கின்றான். அர்-ரஸாக், உணவளிப்பவன். நாம் பெறும் அனைத்தும் அல்லாஹ்வின் அருளாக இருக்கிறது. அல்-ஹசீப், விசாரணை செய்பவன். நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு விசாரணை இருக்கிறது என்று பயந்து பொறுப்புடன் இருக்க கற்றுக்கொள்கிறோம். மற்றவர்களுக்கு அதை கற்றுத்தருகிறோம். அல்-வகீல், பொறுப்புள்ளவன். நம்முடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹ்விடமே ஒப்படைக்கிறோம். ஏனென்றால் பொறுப்பேற்க அல்லாஹ் போதுமானவன். அல்-முகீத், கவனிப்பவன். அல்லாஹ் நம்மை முழுமையாக கவனிக்கின்றான். அல்-அலீம், அனைத்தையும் அறிபவன். நாம் என்ன தவறு செய்தாலும் அல்லாஹ் அதை அறிகின்றான் என்று தவறு செய்வதை விட்டு விடுகிறோம். நேர்மையாக வாழ முயற்சி செய்கின்றோம். அல்-பாக்கி, நிரந்தரமானவன். இந்த உலகில் அல்லாஹ் படைத்த அனைத்தும் நிரந்தரமில்லை. இந்த உலகம் தற்காலிகமானது என்று உணர்கிறோம். அல்லாஹ் தான் நிரந்தரமானவன். அல்-ஹாலிக், படைப்பவன். அல்லாஹுவின் படைப்புகளை பார்த்து வியந்து போகின்றோம். ஏனென்றால் அல்லாஹுவின் படைப்பு அவ்வளவு அழகானது. அல்-பதீர், புதுமை படைப்பவன். இந்த உலகத்தையும் அதில் இருக்கும் அழகையும் பார்த்து ரசிக்கின்றோம். அதிசயங்களை படைக்கும் படைப்பாளனுக்கே அனைத்து புகழும். அல்-கபீர், மிக பெரியவன். இங்கு நான் தான் பெரியவன் என்று வாழ்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தான் மிக பெரியவன் என்று வாழ்பவர்கள் தான் நாம். அல்-ஜலீல், மகத்துவமுள்ளவன். அல்லாஹ் மிக கண்ணியமுள்ளவன், மகத்துவமுள்ளவன், பெருமை மிக்கவன். அல்-மஜீத், பெருந்தன்மையானவன். அல்லாஹ் நம்மை இந்த உலகில் வாழும்போது என்ன தேவைகள் இருக்கின்றதோ அந்த தேவைகளை பெருந்தன்மையோடு செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அர்-ரஸாக், உணவளிப்பவன். அர்-ராஃபி, உயர்த்துபவன். நல்ல அமல்களை செய்பவர்களை அல்லாஹ் எல்லா இடத்திலும் உயர்த்துகிறான். அல்-காபில், கைப்பற்றுபவன். சில நேரம் ஏதாவது குறையாக இருந்துச்சுன்னா கவலைப்படுறோம். அது அல்லாஹ் நல்லதுக்காகத்தான் குறைச்சு வைக்கிறான், கைப்பற்றுகிறான். அல்-மானி, தடை செய்பவன். சில விஷயங்களை அல்லாஹ்விடம் நாம் கேட்டால் கிடைக்காது. ஆனால் அது ஏன் கிடைக்கவில்லை? அல்லாஹ் நன்மைக்காகத்தான் அதனை தடை செய்கிறான். அல்-ஹாதி, நேர்வழி காட்டுபவன். நம் வாழ்க்கையில் நாம் வழி தவறி செல்லும் போது அது தவறான பாதை என்று நமக்கு உணர்த்தி சரியான பாதையை காட்டுகிறான். அல்-லத்தீஃப், நுட்பமானவன். இந்த உலக வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நாம் விளையாட்டாக எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் அல்லாஹ் எல்லாவற்றையும் நுட்பமாக கவனிக்கின்றான். அல்-முக்ததிர், திறமை பெற்றவன். மனிதர்கள் ஆகிய நான் இதில் திறமைசாலி, நீ திறமைசாலியா என்று கேட்கின்றோம். ஆனால் அல்லாஹ் மிக பெரிய திறமைசாலியாக இருக்கிறான். அல்-முத்தக்கபீர், பெருமையுடையவன். அல்லாஹ் தான் பெருமையாளன். அப்போ நாம பணிவுடன் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்-ஃபத்தாஹ், வெற்றி அளிப்பவன். எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ்வை சார்ந்து இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு வெற்றிக்கான வாயிலை திறக்கின்றான். அல்-வாலி,
அதிகாரமுடையவன். நிச்சயமாக அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அனைத்தின் மீதும் அதிகாரமுடையவனாக இருக்கின்றான். அல் வாஹித், தனித்தவன். அல்லாஹ் ஒரே ஒருவனாக இருக்கின்றான். அவன் இணை இல்லாதவன். வாழ்க்கைக்கு தேவையானதை வழங்குகின்றான். அந்நூறு, ஒளிமிக்கவன். அல்லாஹ் மிகுந்த பிரகாசமுடையவன். மொத்தத்தில் அல்லாஹ் உலகிற்கு ஒளியும் உண்மையையும் அளிக்கும் ஒருவன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.